பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு. சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை ரத்து செய்ததோடு வாகா எல்லையை மூடவும் உத்தரவு. சிறப்பு விசா திட்டத்தின் கீழ் இந்தியா வந்த பாகிஸ்தானியர்கள் அனைவரும் 48 மணி நேரத்தில் வெளியேற மத்திய அரசு கேடு. சார்க் விசா திட்டத்தின் கீழ் பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விசாவை நிறுத்தி வைக்கவும் முடிவு. பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் சந்தேகப்படக்கூடிய நபர்களின் புகைப்படங்கள் வெளியீடு. 3 பயங்கரவாதிகளின் வரைபடங்களை வெளியிட்டது ஜம்மு காஷ்மீர் போலீஸ். பயங்கரவாதி எதிர்த்து போராடிய போது உயிரிழந்த உள்ளூர் குதிரை ஓட்டி சையத். காயமடைந்த சுற்றுலா பயணியை தோளில் தூக்கிச் சென்ற உள்ளூர் நபர். காஷ்மீரில் 4 குடும்பங்களை தாய் உள்ளத்தோடு பாதுகாத்த கம்பளி வியாபாரி. பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று முழக்கமிட்டபடி சுற்றுலா பயணிகளை காப்பாற்றிய உள்ளூர் இஸ்லாமிய இளைஞர்கள். பஹல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட கடற்படை அதிகாரி வினய் உடலுக்கு மனைவி பிரியா விடை. சொந்த ஊரில் இறுதிச் சடங்கு செய்த சகோதரி. பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து காஷ்மீரில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கடையடைப்பு. வணிகர்கள் பேரணியாக சென்றும் தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் முழக்கம். தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற இடத்திற்கு செல்லாததால் உயிர் தப்பிய மதுரையை சேர்ந்த 68 பேர். அருகே சென்ற நிலையில் துப்பாக்கி சத்தம் கேட்டதால் உடனே திரும்பிய சென்னை குடும்பம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலிலிருந்து தப்பிய தமிழ்நாட்டை சேர்ந்த 25 பேர் விமானம் மூலமாக சென்னை திரும்பினர். நூல் இழையில் உயிர் தப்பியதாகவும் ராணுவ வீரர்கள், டூரிஸ்ட் வாகன ஓட்டுநர்கள் உயிரை காப்பாற்றியதாகவும் பேட்டி. பதட்டமான சூழ்நிலையை கண்ணால பார்த்து ஐயோ காஷ்மீர்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படிங்கிறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு. இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இந்த பிரச்சனை இல்லை, நம்ம ஏதோ அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம். பஹல்காம் போன்று இனி ஒரு தாக்குதல் நடைபெறாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. பயங்கரவாதத்தை ஒடுக்க மத்திய அரசுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் உறுதி. நமது நாட்டையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய இந்த கொடூரமான சம்பவத்தில் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுத்திட ஒன்றிய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திட வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிற நேரத்தில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள் என்ற உறுதியை உங்கள் அனைவரின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த தலைவர்களுக்கு விருந்தளித்த எடப்பாடி பழனிசாமி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. வாட்டிக்கனில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸின் உடல் நீண்ட வரிசையில் என்று அஞ்சலி செலுத்தும் மக்கள். வேலூர், ஈரோடு, திருச்சி, மதுரை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 10 இடங்களில் சதமடித்த வெயில். திருவாரூர், நாகை மாவட்டங்களில் வெப்பத்தை தணித்த கோடை மழை. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இன்றுடன் நிறைவடையும் தேர்வுகள். ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஜாமீன் வழங்கிய போது செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்க அனுமதி வழங்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் விளக்கம்.
ஜாமீனா அமைச்சர் பதவியா என்பதை திங்கட்கிழமைக்குள் பதிலளிக்க உத்தரவு. அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிரான டாஸ்மாக் நிறுவனத்தின் வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். டாஸ்மாகில் அமலாக்கத்துறை சோதனையை தொடரவும் அனுமதி. சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாடு அரசு கொள்கை அளவில் ஒப்புதல். சிவகங்கை மாவட்டத்தில் வீட்டுப்பாடம் செய்யாமல் வந்ததால் மாணவிக்கு 400 முறை தோப்புக்கரணம் போட சொன்ன அரசு பள்ளி ஆசிரியை 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. ஐபிஎல் தொடரில் மீண்டும் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அதிரடி ஆட்டம். ஹைதராபாத்தை வீழ்த்தி 3ஆம் இடத்திற்கு முன்னேறியது மும்பை இந்தியன்ஸ். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க மறுத்துவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் சோதனையை தொடரலாம் என்று உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் 6 முதல் 8ஆம் தேதி வரை 60 மணி நேரம் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கின் விசாரணையிலிருந்து நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான அமர்வு விலகியதை அடுத்து நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் அமர்வு விசாரித்தது. கடந்த ஏப்ரல் 8 முதல் 21ஆம் தேதி வரை இந்த வழக்கில் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. அதன்படி அமலாக்கத்துறை சோதனையின் போது அதிகாரிகள் சிறைபிடிக்கப்பட்டதாகவும் சிலர் நள்ளிரவில்தான் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதாகவும் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். அரசியல் பழிவாங்கும் நோக்கில் சோதனை செய்யப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அது நீதிமன்றத்தின் வேலை அல்ல என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் ஒரு கட்சி மற்றொரு கட்சி மீது குற்றம் சாட்டுவது வழக்கமானதுதான் என்று கூறினர். ஆனால் ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டும் நீதிமன்றம் நீதியை உறுதி செய்ய முடியும் என தெளிவுபடுத்திய நீதிபதிகள் தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் தாக்கல் செய்த வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மேலும் சட்டப்படி அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்க அனுமதி அளித்தும் நீதிபதிகள் ஆணையிட்டனர். ஜாமீனா அமைச்சர் பதவியா என முடிவெடுக்குமாறு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. ஜாமீன் வேண்டுமா, அமைச்சர் பதவி வேண்டுமா என அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளிக்க திங்கட்கிழமை வரை உச்சநீதிமன்றம் அவகாசம் அளித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது அவர் சாட்சிகளை சமரசம் செய்த விதம் பற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜாமீன் வழங்கும் போது சாட்சிகளை இன்ஃபுளுயன்ஸ் செலுத்தக்கூடிய அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள தாங்கள் அனுமதி வழங்கவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜாமீன் வழங்கிய போது அமைச்சராக பதவியேற்க அனுமதி வழங்கவில்லை என்று கூறிய நீதிபதிகள் ஜாமீன் மனுக்கள் மீது பிறப்பிக்கும் உத்தரவுகள் தவறாக பயன்படுத்தப்பட்டால் என்ன செய்வது என கேள்வி எழுப்பினர். மேலும் ஜாமீன் வேண்டுமா, அமைச்சர் பதவி வேண்டுமா என செந்தில் பாலாஜி வரும் திங்கட்கிழமை பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இதனிடையே முடிவெடுக்க கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் இடையேயான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்துக்கு 9,445 கோடி ரூபாய் செலவாகும் என்ற விரிவான திட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த விரிவான அறிக்கையை ஏற்ற தமிழ்நாடு அரசு திட்டத்துக்கு அனுமதி அளித்துள்ளது. இந்த திட்டத்தில் 15.5 கிலோமீட்டர் தூரத்தில் மொத்தம் 13 ரயில் நிலையங்கள் அமைகின்றன. விமான நிலையம் பல்லாவரம், கோதண்டம் நகர், குரோம்பேட்டை, மகாலட்சுமி நகர், தாம்பரம், திருவிக நகர், இரும்புலியூர், பீர்க்கங்கரணை, பெருங்களத்தூர், வண்டலூர், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என 13 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைய இருக்கின்றன. மெட்ரோ ரயில் பாதை, மேம்பால பாதை மற்றும் பணிமனைகள் அமைப்பு பணிகளை மேற்கொள்ள 9,445 ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்தவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்துக்கு மத்திய அரசு 8,445 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது. மத்திய அரசு 65 விழுக்காடு நிதி பங்களிப்பை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த நிலையில் இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது.